வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும். பாஜகவுக்கு எதிரான அலை கடுமையாக வீசுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். சமூக விரோத சக்திகளின் செயல்களை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். பட்டியலின இளைஞர்கள் மீதான தாக்குதலுக்கு வைகோ கண்டனம். நீட் தேர்வுக்கு எதிராக திமுக நடத்தும் கையெழுத்து இயக்கத்துக்கு எதிரான வழக்கு வாபஸ். அரசியல் கட்சி எதிர்ப்பு தெரிவிக்க உரிமை உள்ளதாக உயர்நீதிமன்றம் கருத்து. தெலங்கானாவில் மக்களுக்கான ஆட்சியை மக்கள் கொண்டு வர வேண்டும். மோடி போல் இல்லாமல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என ராகுல் காந்தி பேச்சு. தமிழ்நாட்டில் இன்று முதல் 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயாராக உள்ளதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேட்டி. விரிவான செய்திகள். இந்தியா முழுவதும் பாஜக அரசுக்கு எதிரான அலை கடுமையாக வீசிக்கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராவது தொடர்பாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களும் பின்பற்றக்கூடிய வகையில் நம்முடைய அரசின் திட்டங்கள் மக்களுக்கு பயனளித்து வருவதாக தெரிவித்துள்ளார். மாநிலங்கள் என்ற கட்டமைப்பே இருக்கக்கூடாது என்ற கொள்கையை கொண்டவர்களின் ஆட்சி இந்திய ஒன்றியத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய கடமையை நம்மிடம் உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதும் பாஜக அரசுக்கு எதிரான அலை கடுமையாக வீசிக்கொண்டிருக்கிறது என்றும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா நம் வசம்தான் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பட்டியலின இளைஞர்கள் மீதான தாக்குதலுக்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மூர்த்தீஸ்வரம் பகுதியை சேர்ந்த மனோஜ்குமார், மாரியப்பன் ஆகிய 2 பட்டியலின இளைஞர்களை அப்பகுதி வழியாக வந்த மாற்று சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் நிர்வாணப்படுத்தி அவர்கள் மீது சிறுநீர் பெய்து தாக்கிவிட்டு மிரட்டி பணம் மற்றும் கைபேசிகளை பறித்து சென்றுள்ளனர். இச்செயல் மன்னிக்க முடியாத கடும் கண்டனத்திற்கு உரியது என வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், குற்றவாளிகள் 6 பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து தண்டனை பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் காவல்துறைக்கு உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஒரு சிலரின் இத்தகைய காட்டுமிராண்டித்தனமான நடவடிக்கைகள் சமூகங்களுக்கு இடையே வளர்ந்து வரும் நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ள வைகோ, மனித நேயத்தையும் சமூக ஒற்றுமையையும் பேணி காக்க விரும்பும் ஒவ்வொருவரையும் இச்செயல் தலைகுனிய வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசும் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் இதுபோன்ற சமூக விரோத சக்திகளின் செயல்களை முளையிலேயே கிள்ளி எறிந்து சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்திட தொடர்ந்து விழிப்பாக இருந்து கண்காணித்திட வேண்டும் என வைகோ வலியுறுத்தியுள்ளார். தெலங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு மாதம் 4000 வரை வழங்கப்படும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலத்துக்கு நவம்பர் 30ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இதையொட்டி தெலங்கானா மாநிலத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் ராகுல் காந்தி தெலங்கானாவில் காலேஸ்வரம் லிப்ட் பாசன திட்டத்தை ஆய்வு செய்தார். மெடிகடா தடுப்பணையை ஆய்வு செய்த அவர், தரமற்ற கட்டுமானத்தால் பல தூண்களில் விரிசல் ஏற்பட்டு தூண்கள் நீரில் மூழ்கி வருவதாகவும் முதல்வர் சந்திரசேகர ராவ் மற்றும் அவரது குடும்பத்தினர் காலேஸ்வரம் திட்டத்தை தங்களது தனிப்பட்ட ஏடிஎம்மாக பயன்படுத்தி வருவதாக கடும் விமர்சனம் செய்தார். தொடர்ந்து பேசிய அவர், தெலங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு மாதம் 4000 வரையில் அளிக்கப்படும் என்றும் 2500 பெண்களின் வங்கிக் கணக்கில் வழங்கப்படும் என கூறினார். தெலங்கானாவில் ஊழல் ஆட்சியை அகற்றி மக்களுக்கான ஆட்சியை மக்கள் கொண்டு வர வேண்டும் என்றும் பிரதமர் மோடியைப் போல தான் வாக்குறுதி மட்டும் கொடுக்காமல் நிறைவேற்றுவேன் என கூறினார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவி வரும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் இன்று 12 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நாளை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
இந்நிலையில் சென்னை எழிலகத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பொதுமக்களுக்கு புயல் வெள்ள அபாயம் குறித்து முன்னெச்சரிக்கை வழங்க ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சென்னையில் மட்டும் 15 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். இதற்கிடையே செய்தியாளர்களை சந்தித்த மேயர் பிரியா, மாநகராட்சி மண்டலம் 1, 2, 3 மழைநீர் வடிகால் பணிகள் முடிவுக்கு வரவுள்ளதாகவும் மீதமுள்ள மழைநீர் வடிகால் பணிகள் ஜனவரியில் நிறைவு பெறும் எனவும் தெரிவித்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னை முழுவதுமாக பொதுமக்கள் எந்த வகையிலும் மழைக்காலங்களில் பாதிக்கப்படக்கூடாது என்று தெரிவித்த வண்ணம் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் மிகப்பெரிய பணிகளாக சிறப்பாக இப்பொழுது வரை நடைபெற்று வருகிறது. மண்டலம் 1, 2, 3க்குட்பட்ட பகுதிகளில் கொசுஸ்தலியார் பேசன் ADB நிதியிலிருந்து சுமார் 769 கிலோமீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அதில் 518 கிலோமீட்டர் அளவிற்கு பணிகள் நிறைவேறப்பட்டு உள்ளது. இந்த பணிகள் மீதமுள்ள பணிகளும் வரக்கூடிய ஜனவரி மாதம் 2024க்குள் முடிக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க அரசியல் கட்சிக்கு உரிமை உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி திமுக சார்பில் நடத்தப்படும் கையெழுத்து இயக்கத்தில் பள்ளி மாணவர்களிடம் கட்டாயப்படுத்தி கையெழுத்து பெறப்படுவதாக வழக்கறிஞர் ML ரவி என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா, நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அதில் நீட் தேர்வு விஷயத்தில் ஒன்றிய அரசு ஏதேனும் முடிவெடுத்து அது மாணவர்கள் நலனுக்கு விரோதமாக அமைந்தால் வழக்கு தொடரலாம் என்றும், நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க அரசியல் கட்சிக்கு உரிமை உள்ளது என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வளர்ச்சி இருக்காது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரின் கான்கெர் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய பிரதமர் மோடி, சத்தீஸ்கரின் அடையாளத்தை வலுப்படுத்துவது, பழங்குடிகள் மற்றும் பிற்படுத்தப்பட்டோரின் உரிமைகளை பாதுகாப்பது, சத்தீஸ்கரை நாட்டின் முதன்மை மாநிலமாக மாற்றுவது ஆகியவையே பாஜகவின் நோக்கம் என கூறினார். ஆனால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வளர்ச்சி இருக்காது என்றும், காங்கிரசும் வளர்ச்சியும் ஒன்றோடு ஒன்று சேராது எனவும் விமர்சித்தார். நெல்லையில் பட்டியலினத்தை சேர்ந்த இளைஞர்களை கஞ்சா போதையில் 6 பேர் கொண்ட கும்பல் நிர்வாணப்படுத்தி கொடூரமாக தாக்கி சித்திரவதை செய்த கொடூர சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனங்கள் தெரிவித்துள்ளார். இது ஒட்டுமொத்த மனித இனத்தையும் அவமானப்படுத்தும் செயல். ஆகவே இந்த கொடுஞ்செயலை வெறும் வழிப்பறி வழக்காக பதிய முயற்சிக்காமல் காவல்துறை இந்த செயலில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், பாதிக்கப்பட்ட பட்டியலின இளைஞர்களுக்கு உரிய நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று விசாரணைக்கு ஆஜராக முடியாது என்று அமலாக்கத்துறைக்கு கடிதம் மூலம் தெரிவித்துள்ளார். டெல்லி அரசின் கலால் கொள்கை ஊழல் குற்றச்சாட்டு வழக்கில் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா, ஆம் ஆத்மி MP சஞ்சய் சிங் உள்ளிட்டோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கலால் கொள்கை ஊழல் வழக்கில் விசாரணைக்கு ஆஜராக கோரி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை திங்கட்கிழமை நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த நிலையில் மத்திய பிரதேச மாநிலத்தில் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதால் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இதுகுறித்து அமலாக்கத்துறைக்கு கடிதம் எழுதியுள்ள கெஜ்ரிவால், அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மன் தெளிவில்லாமல் இருக்கிறது. 5 மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளதால் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு இன்று ஆஜராவதில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும். விசாரணைக்கு ஆஜராக வேறு தேதி ஒதுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். கடலூரில் நிறுவப்பட்டுள்ள சுதந்திர போராட்ட வீராங்கனை அஞ்சலை அம்மாளின் திருவுருவச் சிலையை முதலமைச்சர் MK ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் கடலூர் மாநகராட்சி காந்தி பூங்காவில் நிறுவப்பட்டுள்ள சுதந்திர போராட்ட வீராங்கனை அஞ்சலை அம்மாள் திருவுருவச் சிலையை முதலமைச்சர் MK ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். சுதந்திர போராட்டத்தின் போது சிறை சென்ற அஞ்சலை அம்மாளை கண்ட மகாத்மா காந்தி தென்னாட்டு ஜான்சி ராணி என பட்டம் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு டிஜிட்டல் மயமாக்கல் வியூகம் ஆவணத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் வெளியிட்டார். தமிழ்நாடு அரசின் ஆளுமை மற்றும் நிர்வாகத்தின் செயல்திறனை மேம்படுத்திடவும், டிஜிட்டல் ஆளுமை மற்றும் அரசின் சேவை வளங்களை மேம்படுத்துவதற்காகவும்
தற்போதுள்ள மற்றும் எதிர்கால கொள்கைகள், நடைமுறைகள் மற்றும் அமைப்புகளை கருத்தில் கொண்டும் தமிழ்நாட்டில் முதல் முறையாக தமிழ்நாடு டிஜிட்டல் மயமாக்கல் வியூகம் வகுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சிறு விளையாட்டு அரங்கங்கள், கோபாலபுரத்தில் குத்துச்சண்டை அகாடமி மற்றும் தென்காசியில் மாவட்ட விளையாட்டு வளாகம் கட்டும் பணிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தகுதியானவர்களுக்கு நவம்பர் 25ஆம் தேதி முதல் குறுஞ்செய்திகள் அனுப்பப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கலைஞர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெற விண்ணப்பித்தவர்களில் பலரது மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தகுதியானவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். அதற்கான மேல்முறையீடு மனுக்கள் தாக்கல் செய்யவும் வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அதன்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தங்கள் பெயரை சேர்க்க கோரி அக்டோபர் 25ஆம் தேதி வரை 11.85 லட்சம் பேர் மேல்முறையீடு செய்துள்ளதாக தமிழக அரசு தகவல் வெளியிட்டுள்ளது. மேல்முறையீடு செய்தவர்களின் விண்ணப்பங்களை பரிசீலனை செய்யும் பணிகள் தொடங்கியுள்ளதாகவும் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தகுதியானவர்களுக்கு நவம்பர் 25ஆம் தேதி முதல் குறுஞ்செய்திகள் அனுப்பப்படும் எனவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி குறித்து இப்போது எதுவும் கூற முடியாது என புதிய தமிழகம் கட்சியின் மாநில தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக அரசு மதுக்கடைகளை மூடிட டிசம்பர் 6ஆம் தேதி தமிழகம் முழுவதும் மது ஒழிப்பு மகளிர் கிராம சபை கூட்டம் நடைபெறும் என தெரிவித்தார். இன்று ஆட்சியில் கூடிய திமுக அரசு கொடுத்த பல வாக்குறுதிகளில் மிக முக்கியமான வாக்குறுதி, ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழகத்தில் கூடிய அனைத்து டாஸ்மாக் கடைகளும் மூடப்படும், அதேபோல மதுபான ஆலைகளும் மூடப்படும். எனவே அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டிய தீர்மானத்தை முன்னெடுக்கக்கூடிய வகையில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி, டிசம்பர் 6 பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்தது. குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மரணம் எய்திய நாள், அவருடைய நினைவு நாள். எனவே அந்த நாளை முன்னிட்டு அவர் மதுவிலக்கை வலியுறுத்தியவர். சமூகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், சமூக ஒரு நல்ல நாகரிக சமுதாயம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் மது முற்றாக ஒழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர். எனவே அவருடைய நினைவு தினத்தில் தமிழ்நாடு எங்கும் ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பாக மது ஒழிப்பு மகளிர் கிராம சபை கூட்டங்களை நாங்கள் நடத்துவதற்குண்டான முயற்சியை மேற்கொண்டு வருகிறோம். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே சிறுமியை கர்ப்பமாக்கிவிட்டு தலைமறைவாக இருந்த முதியவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். ஆண்டிமடம் அடுத்த ரெட்டிதத்தூர் காமராஜர் நகரை சேர்ந்த குழந்தைசாமி என்பவர் கடந்த ஆண்டு அப்பகுதியை சேர்ந்த 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஜெயங்கொண்டம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து குழந்தைசாமியை தேடி வந்தனர். இந்நிலையில் ஜெயங்கொண்டம் குற்றவியல் நீதிமன்றத்தில் குழந்தைசாமி சரணடைந்தார். திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தில் பெண்ணை கத்தியால் குத்தி கொலை செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தில் சாந்தி என்ற பெண்ணின் தலையில் சரமாரியாக கத்தியால் குத்தி கொலை செய்த ஒட்டன்சத்திரத்தை சேர்ந்த கணேசன் என்ற நபரை பேருந்து நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த தெற்கு காவல் நிலைய காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் நல்லூர் சுங்கச்சாவடியில் தீவிர வாகன சோதனை நடத்தப்பட்டது. தடை செய்யப்பட்ட அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹாரன்கள் பொருத்தப்பட்ட வாகனங்களில் இருந்து ஏர் ஹாரன்களை வட்டார போக்குவரத்து அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஆய்வில் 15 வாகனங்களில் விதிகளை மீறி பொருத்தப்பட்ட அதிக ஒலி எழுப்பும் காற்று ஒலிப்பான்கள் மற்றும் விதிகளுக்கு புறம்பாக கண்களை கூசும் வகையில் பொருத்தப்பட்ட அதிக ஒளி வீசும் 7 முகப்பு விளக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டு 1.6 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் மது பாட்டில்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்த ஒரு பெண் உள்பட 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர்.
பேரணாம்பட்டு சுற்றுவட்டார பகுதியில் மது பாட்டில்கள் பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் குடியாத்தம் மதுவிலக்கு போலீசார் சோதனை மேற்கொண்டதில் யசோதா, வெங்கடேசன், ரூபன், இளையகுமார், சீனுப்பிரியன், மோகன் ஆகிய 6 பேரை கைது செய்து அவர்களிடம் இருந்த 300 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். டெல்லி ஆக்ராவில் நடைபெற்ற உலக அளவிலான கிராஸ்போ ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்கள் வென்ற கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த சீலக்காம்பட்டியைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அப்பகுதி பொதுமக்கள் பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தமிழ்நாடு அரசின் விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய மைதான வளாகத்தில் புதியதாக 10.81 கோடி மதிப்பீட்டில் உள் விளையாட்டரங்கை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்ததை அடுத்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் குத்துவிளக்கேற்றி துவங்கி வைத்தார். தீபாவளி பண்டிகையொட்டி பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக வேலூர் டிஐஜி முத்துசாமி தெரிவித்துள்ளார். மாநில எல்லைகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதனால அவருடைய இடத்துல உட்கார்ந்து அவரால் இந்த மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை பார்க்க முடியும். அது குற்றத்தை தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அதே மாதிரி இந்த புறக்காவல் நிலையத்தில் நாம் அமைத்துள்ள சிசிடிவி கேமராக்களையும் காவல் கட்டுப்பாடு ஆணையோடு இணைக்கப்படும். இன்னும் கூடுதல் போலீஸ் போடுவோம். நம்ம நிறையா பீட்டு மார்ச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் விழிப்பா இருக்கிறதுக்கு பொதுமக்களுக்கு நம்ம நோட்டீஸ் கொடுப்போம். அதை இரவு நேரங்களில் யாராவது அடையாளம் தெரியாத நபர்கள் இங்கே தங்குறாங்க இல்லை ஏதோ நடமாடுறாங்கன்னா அவங்கள நம்ம சந்தேகப்பட்ட நபர்களை பிடிச்சி அவர்களை விசாரிப்போம். ஏதோ ஒரு வகையில் இந்த தீபாவளி ஒரு பாதுகாப்பான தீபாவளி அவங்களுக்கு இருக்கிறதுக்கு குற்றமில்லாத குற்றங்கள் நடக்காத ஒரு இடமாக இதை பார்த்துப்போம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் அலுவலர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் தமிழக ஆளுநரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சுதந்திர போராட்ட வீரர் சங்கரையா அவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்காததை கண்டித்தும் பல்கலைக்கழகத்தில் ஒரு தலைப்பட்சமாக செயல்படும் நிர்வாகத்தை கண்டித்தும் பல்கலைக்கழக ஊழியர்களுக்கு தாமதமான சம்பளம் வழங்குவதை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்ப அந்த கவர்னர் அந்த இடத்துல ஆளுநர் அந்த பட்ட சான்றிதழில் கையப்பட வேண்டும் என்று ஒரு வரி இருக்கிறது. ஆனால் சட்ட விதிகள் ஆட்சி குழுவும் ஆட்சி பேரவையும் கௌரவ டாக்டர் பட்டத்தை அனுமதிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் ஆளுநர் அவர்கள் இந்த சட்ட பட்டய சான்றிதழில் கையெழுத்திட மறுத்திருப்பது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம். ஆகவே நாங்கள் இதன் மூலமாக கேட்டுக்கொள்வது ஆளுநர் அவர்களை இதை மறுபரிசீலனை நீங்கள் செய்து சங்கரையா அவர்களுக்கு 102 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கு சமூக தொண்டராட்டி வரும் சங்கரையா அவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்ட விருதினை அளிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் மீது தாக்குதலில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு சார்பில் கோவில்பட்டியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகளையும் பொதுமக்களையும் விளைநிலங்களையும் அபகரித்து புற்றுநோய் தாக்குதலுக்கு தொடர்ந்து ஆளான மக்களை மீட்டெடுப்பதற்காக வேதாந்தா நிறுவனம் ஸ்டெர்லைட் ஆலை மிகப்பெரிய கால் நூற்றாண்டு போராட்டத்திற்கு பிறகு விரட்டியடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 2018 முதல் திட்டமிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற விளைநிலங்களை அபகரிக்க உள்நோக்கத்தோடு உயர்மின் கோபுரங்கள் அமைக்கிறோம் என்கிற பெயரால் விவசாயிகளுக்கு சொந்தமான விளைநிலங்கள் விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமல் அபகரிக்கப்படுகிறது. அரசுக்கு சொந்தமான நீர்நிலைகள், ஏரிகள், குளம், குட்டை உள்ளிட்ட நீர்வழி பாதைகள் அனைத்தும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு உயர்மின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. எதுவுமே சட்டப்படி அனுமதி பெற்று அமைக்கப்படவில்லை, விவசாயிகளிடம் ஒப்புதல் பெற்று அமைக்கப்படவில்லை. இதை எதிர்த்து போராடுகிற விவசாயிகளை அச்சுறுத்துகிறார்கள். காவல்துறை வைத்து பொய் வழக்கு போடுகிறார்கள். மாவட்ட செயலாளர் அருமராஜ் இதை எதிர்த்து குரல் கொடுத்தார் என்பதற்காக காவல்துறை பொய் வழக்கு போட்டிருக்கிறார். வேலூர் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஜாக்டோ ஜியோ சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர் ஜனார்த்தனன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும், காலவரையின்றி முடக்கி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என கோஷங்கள் எழுப்பப்பட்டது. 28 லட்சம் பேர், லட்சக்கணக்கிலே அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஒன்று கூடி கோட்டையை முற்றுகையிடுவது என்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். எங்களது பிரதான கோரிக்கை ஏற்கனவே ஒரு 10 அம்ச கோரிக்கை இன்றைக்கு அகவைப்படி மட்டும் இந்த அரசாங்கம் தந்திருக்கிறது.
மீதி 9 அம்ச கோரிக்கைகள் நிலுவையில் இருக்குது. பிரதானமான கோரிக்கை புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை வழங்க வேண்டும். கொரோனா காலங்களிலே பறிக்கப்பட்ட அத்தனை பணப்பலன் சார்ந்த விவரங்களை எங்களுக்கு வழங்க வேண்டும். கொத்தடிமை கூலிகளாக பணியாற்றி கொண்டிருக்கிற பகுதி நேர ஆசிரியர்களை துவங்கி இன்றைக்கு சத்துணவு ஊழியர்கள், ஊர்ப்புற ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் என்று ஒரு பட்டியலிட்டு சொல்லக்கூடிய அளவிலே இன்றைக்கு பகுதி நேரத்தில் கொத்தடிமை கூலிகளாக பணியாற்றி கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் நிரந்தரப்படுத்த வேண்டும். இதையெல்லாம் தேர்தல் காலத்திலே இந்த ஆட்சியாளர்கள் வாக்குறுதிகளாக தந்தவை. இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றும் விதமாக இந்த ஆட்சி செயல்பட வேண்டும் என்று ஜாக்டோஜியோ விரும்புகிறது. அதோடு மட்டுமல்லாமல் நிச்சயமாக போராட்ட களத்திலே இருக்கிற எங்களை ஜாக்டோஜியோடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்களை உடனடியாக இந்த அரசாங்கம் அழைத்து பேசி அத்தனை கோரிக்கைகளும் விரைவில் தீர்வு காண வேண்டும் என்று ஜாக்டோஜியோ இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை துவங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். கொடைக்கானல் நகர்ப்பகுதியில் முறைகேடாக மின்சாரத்தை பயன்படுத்திய நபர்களுக்கு 4,60,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. வத்தலக்குண்டு கோட்ட பொறியாளர் கருப்பையா தலைமையில் 15க்கும் மேற்பட்ட மின்சார வாரிய அலுவலர்கள் கொண்ட குழுவினர் அதிரடி சோதனை நடத்தினார்கள். இதில் 50க்கும் மேற்பட்டோர் முறைகேடாக மின் துண்டிப்பு செய்யப்பட்ட பின்னரும் மின்சாரத்தை பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 9 ரூபாய் அதிகரித்து 5,695 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 72 ரூபாய் அதிகரித்து 45,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 70 காசுகள் அதிகரித்து 77 ரூபாய் 70 காசுகளுக்கும் 1 கிலோ 77,700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இஸ்ரேல் தாக்குதலில் பலியான பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 9,061 அதிகரித்துள்ளது. இஸ்ரேலில் தாக்குதலை மேற்கொண்ட ஹமாஸ் படையினருக்கு பதிலடியாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் இந்த போரில் காசாவில் உயிரிழப்பு 9,061 அதிகரித்துள்ளதாக பாலஸ்தீன சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. ஜபாலியா அகதிகள் முகாமில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மட்டும் 195 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 120 பேரை காணவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் தரப்பில் 1,400 உயிரிழப்புகள் என்றும் அதில் 332 வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும். பாஜகவுக்கு எதிரான அலை கடுமையாக வீசுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். சமூக விரோத சக்திகளின் செயல்களை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும். பட்டியலின இளைஞர்கள் மீதான தாக்குதலுக்கு வைகோ கண்டனம். நீட் தேர்வுக்கு எதிராக திமுக நடத்தும் கையெழுத்து இயக்கத்துக்கு எதிரான வழக்கு வாபஸ். அரசியல் கட்சி எதிர்ப்பு தெரிவிக்க உரிமை உள்ளதாக உயர்நீதிமன்றம் கருத்து. தெலங்கானாவில் மக்களுக்கான ஆட்சியை மக்கள் கொண்டு வர வேண்டும். மோடி போல் இல்லாமல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என ராகுல் காந்தி பேச்சு. தமிழ்நாட்டில் இன்று முதல் 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தயாராக உள்ளதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.